ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி. காரம் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு இந்த சட்னி ஒரு ஃபேவரட் சட்னியாக இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. சரி வாங்க, இப்போ இந்த சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு 10லேருந்து 12 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாய் வத்தலை கொஞ்சம் சூடான தண்ணியில் போட்டு இந்த மாதிரி பிச்சு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா சரியாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 15 அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கட் பண்ணால் 1 கப் அளவுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச மிளகாய் வத்தலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு, இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த சட்னியை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிற வரையும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். இதோட கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் நான் இன்றைக்கி உளுந்து சேர்க்கல, நீங்கள் உளுந்து சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு. அதாவது கிட்டத்தட்ட இந்த வெங்காயத்தில் அந்த சில்லி பேஸ்ட்டை நம்ம கோட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த சட்னி. அதுதான் இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கணும். இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம சட்னியில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே ஒரே மாதிரி சட்னி வெரைட்டி சாப்பிட்டு போடிச்சவங்களுக்கு இந்த சட்னி டைப் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.